எல்லோருக்கும் வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் 2 விஷயம் இருந்துச்சுன்னா ஆப்டிடியூட் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த கால்குலேஷனில் மெயின் பார்ட் என்னென்னா மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிப்ளிகேஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், நம்ம டைமை ரொம்ப சேவ் பண்ணலாம். அதில் இந்த மல்டிப்ளிகேஷனில் இந்த 2 டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்போ இந்த 2 டிஜிட் நம்பரை 2 இலக்க எண்களை எப்படி பெருக்கிறதுக்கு, உடனே நம்ம பெருக்கிடக்கூடாது, எடுத்த உடனே பெருக்கிடக்கூடாது. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பர்ஸை, அந்த 2 டிஜிட் நம்பரை அப்சர்வ் பண்ணணும், அது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ அதுக்கு இந்த டைப்புக்கு ஏற்றாப்புல நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றிக்கணும். அப்போது ஒரு 2-3 டைப் நான் சொல்கிறேன், அதுக்கேற்றாப்புல அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு டைப் 1. இப்போ 36 இருக்கு, 34, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 1ஆம் இலக்கம் ஒன்ஸ் டிஜிட்டில் இருக்கிற நம்பர் 2ஐயும் கூட்டினா சம் பண்ணால் 10 வரணும். ஓகேங்களா? அது மாதிரி இந்த 10 டிஜிட் 10ஆம் இலக்க எண்ணில் இருக்கிற 2ம் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are என்னது 24 அப்படின்னு டேரெக்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே சேமாக இருக்குல்ல இந்த 2 நம்பர், இந்த நம்பரோட அடுத்த நம்பர் என்ன பார்த்திங்கன்னா 4. 3க்கு அடுத்த நம்பர் என்னது 4. அதே 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். 3 4s are 12, அவ்வளோதான். அப்போ 36ஐயும் 34ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1224, 1224. இதுதான் ஃபஸ்ட்டு டைப். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு டைப் என்னது, இந்த 1ஆம் இலக்க 2 நம்பரை கூட்டினா 10 வரணும். அப்போ 6 4ன்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. 7 3, 8 2, 1 9. சரிங்களா? அதே மாதிரி இந்த 10ஆம் இலக்கத்தில் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அது எந்த நம்பராக இருந்தாலும் சேமாக இருக்கணும். 4 4, 5 5, 6 6. இதுதான் ஃபஸ்ட்டு டைப். சரிங்களா? அதில் நான் கொஞ்சம் சம் கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு 3 சம் போடுறேன், நீங்கள் ஒரு 3 சம் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், 2ஐயும் கூட்டினா 10 வருதா? அப்போ என்ன பண்ணணும், 7 3s are 21, 3க்கு அடுத்த நம்பர் 4, 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1221. 37 × 33ங்கிறது 1221. பாருங்கள், 8 + 2 10. அப்போது 8 2s are 16. 4 இருக்குது, 4க்கு அடுத்த நம்பர் என்னது 5. சரிங்களா? 4க்கு அடுத்த நம்பர் என்னது 5. 5 4s are 20. அப்போ 42ஐயும் 48ஐயும் பெருக்கணும் 2016. இங்கே பாருங்கள், 9 + 1 10. அப்போது 9ஐயும் 1ஐயும் பெருக்கணும் 9ன்னு வரும். இட்ஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர். நம்ம இங்கே போடும்போது எப்போயுமே 2 டிஜிட் நம்பர் தான் போடணும். அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பராக வந்துச்சுன்னா அதை 2 டிஜிட் நம்பராக மாற்றிடணும். அப்போது 1 9s are 9ங்கிறத 9 போடாமல் என்ன போடணும்னா 0 9 அப்படின்னு போடணும். இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா? 5க்கு அடுத்த நம்பர் என்னது 6. 5 6 are 30. அப்போ 59ஐயும் 51ஐயும் பெருக்கணும்னா 3009. இதுதான் ஃபஸ்ட்டு டைப். மீதி உள்ள சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? செகண்ட் டைப் பார்ப்போமா? டைப் 2. அறுபத்தி 3 43. சரிங்களா? அந்த டைப் 1 10ஓட உல்ட்டா தான் செகண்ட் டைப்பு. என்னென்னா, இது 2ம் சேமாக இருக்கும். 1ஆம் இலக்க எண்ணில் இருக்கிற 2ம் சேமாக இருக்கும். இங்கே உள்ள 2ஐயும் கூட்டோம்னா என்ன வரணும், 10 வரணும். 6 + 4 என்ன வருது 10. சம் பண்ணால் என்ன வரணும், 10 வரணும். சரிங்களா? 1ஆம் இலக்கத்தில் 2ஐயும் கூட்டினா 2ம் சேம் நம்பராக இருக்கணும். 10ஆம் இலக்கில் 2ஐயும் கூட்டினா 10 வரணும், 10 வரணும். சரிங்களா? இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 3s are 9. அப்போ 0 9 எப்போயுமே 2 டிஜிட் தான் போடணும். சரிங்களா? 3 3s are 9. அந்த 2 நம்பரை என்ன பண்ண பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போட்டுறோம் 0 9. இங்கே என்ன பண்ணணும்னா, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 24. வர ஆன்சரை இந்த நம்பரோட ஆட் பண்ணிடணும். 24 + 3 27. சரிங்களா? 0 9 எப்படி வருது, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஓகேங்களா? இங்கே உள்ள நம்பர் எப்படி போடுறோம், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணி வர ஆன்சரை இங்கே சேமாக இருக்கிற ஒரு நம்பரை எடுத்து நம்ம கூட்டி போடுறோம். 6 4s are 24.
அதோட இந்த 3 ஆட் பண்ணோம்னா 27. இதுதான் டைப் 2. சரிங்களா? டைப் 1ம் டைப் 2ம் ஜஸ்ட் உல்ட்டா தான். அந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி மாடல்ஸ் சேமாக இருக்குது. 4 4 ரெண்டையும் கூட்டினோம்னா 10. 6 + 4 என்னது 10 வருதா? அப்போது 4 4s are 16, 6 4s are 24, 6 4s are 24, ஓகேவா? +4 28. அவ்வளோதான். 64ஐயும் 44ஐயும் பெருக்கணும்னா 2816. 7 7s are 49, 3 7s are 21, 21 + 7 28, 2849. 37ஐயும் 77ஐயும் பெருக்கணும்னா 2849. 2 2s are 4, அப்போ 04. 8 2s are 16, 16 + 2 18. அப்போ 82ஐயும் 22ஐயும் பெருக்கணும்னா 1804. ஓகேங்களா? இது செகண்ட் டைப். ஓகேவா? மீதி உள்ள சம்மை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டைப் 3 பார்ப்போமா? டைப் 3ங்கிறது ஸ்ட்ரக்சர் பேஸ் 100. 100க்கு பக்கத்தில் 100க்கு கீழே உள்ள நம்பர்ஸு 2 நம்பரை ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 93 97. சரிங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 100 பேஸாக வச்சு தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 93 100ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கம்மியாக இருக்குது. அப்போ -7 அப்படின்னு போட்டோம். இந்த 97 100ஓட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. அப்போ -3. அவ்வளோதான். இப்போது இங்கே உள்ள நம்பரை 93யோட 3 கழித்தாலும் சரி, 97ஓட 7 கழித்தாலும் சரி, ரெண்டும் சேம் நம்பர் தான் வரும். பாருங்கள், 93ல் 3 போச்சுன்னா 90, 97ல் 7 போச்சுன்னா 90. அப்போது அந்த நம்பரை ஃபஸ்ட்டு 2 நம்பராக போட்டுடணும். சரிங்களா? அடுத்த 2 நம்பர் என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 7. இங்கே நம்பர் இருக்குது 3. 7 3s are 21. அவ்வளோதான். 93ஐயும் 97ஐயும் பெருக்கணும்னா 9021. சரிங்களா? இதுதான் பேஸ் 100ல் வச்சு செய்கிறது. 100க்கு பக்கத்தில் கீழே உள்ள நம்பரை கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது. சரிங்களா? சரி, நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். கவனிங்க. இப்போ பாருங்கள், பேஸ் 100. 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 96 இருக்குது. 96 100 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்கா? அப்போ -4. 87 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 13 கம்மியாக இருக்குது. அப்போ -13. ஓகேங்களா? இப்போது எது சின்ன நம்பரோ அது ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ கிராஸில். சரிங்களா? இப்போது 96ல் 13 போனாலும் 87ல் 4 போனாலும் ஒரே ஆன்சர் தான். அப்போது எது சின்ன நம்பரோ அதை எடுத்து கழிச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. 87ல் 4 போச்சுன்னா 83. ஓகேங்களா? 4 13 சார் 52வா? அவ்வளோதான். 8352. 96ஐயும் 87ஐயும் நம்ம பெருக்கணும்னா 8352 வரும். சரிங்களா? இப்போ இந்த நம்பர் பாருங்கள். 100ஓட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 24 கம்மியாக இருக்கா? 100ஓட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்கா? அப்போது 76ல் 2 போச்சுன்னா 74. ஏன் இதிலேருந்து கழிக்க மாட்டேன்னு கழிச்சாலும் அதே தான். 98ல் 24 போச்சுனாலும் 74 தான். சரிங்களா? சரி, 74 போட்டாச்சா ஃபஸ்ட் 2 நம்பர். அடுத்தது இந்த 2 நம்பரையும் பெருக்கி போட்டணும். 24ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 48. பார்த்தீங்களா? 76ஐயும் 98ஐயும் பெருக்கணும்னா 7448. சரிங்களா? தேர்ட் நம்பர் பாருங்கள், -11. 100ஓட 11 கம்மியாக இருக்குது. இது 7 கம்மியாக இருக்குது. அப்போது 89ல் 7 போச்சுன்னா 82. 11ஐயும் 7ஐயும் பெருக்கணும்னா 77. அவ்வளோதாங்க. மீதி உள்ள சம்ம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த டைப் பார்ப்போமா? டைப் 4. டைப் 4ல் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம செய்யலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். எந்த நம்பராக இருந்தாலும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 33 இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு விஷயம் நாம் வச்சுக்கணும். என்ன விஷயம்னா, ஸ்ட்ரைட்டு கிராஸு ஸ்ட்ரைட்டு, ஸ்ட்ரைட்டு கிராஸு ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரம் இருக்கா? நேரம் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடணும்.
அதான் ஸ்ட்ரைட்டு. கிராஸ்னால் கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும், வர ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த கிராஸில் இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், ரெண்டும் வர ஆன்சர் ரெண்டையும் கூட்டி போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 4 3s are 12, 4 3s are 12, 12க்கு 2. அடுத்து என்னதுக்கு? கிராஸ். அப்போ கிராஸ்னால் என்ன பண்ணணும்? குறுக்க மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6, 4 3s are 12. சரிங்களா? 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6, 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18. ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா? 18 + 1 19, 1. அடுத்து என்ன இருக்குது? ஸ்ட்ரைட்டு. 2 3s are 6, 6 + 1 7. அப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம சில விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்குவோம். அப்போது நம்ம மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது என் நம்பிக்கை. சரிங்களா? இந்த நம்பர் எப்படி போடுறணும்? ஸ்ட்ரைட்டு. 4 3s are 12, 12க்கு 2 போட்டு 1 போட்டாச்சு. அடுத்து இந்த நம்பர் எப்படி போடுறோம்? கிராஸில் ரெண்டையும் மல்டிப்ளை. 2 3s are 6, 4 3s are 12, 12 + 6 18, 18 + 1 19, 19க்கு 9 போட்டாச்சு, இங்கே 1 வச்சுக்கோம். 2 3s are 6, 6 + 1 7, 792. ஒரு கோட் சம்ஸ் பார்ப்போமா? ஸ்ட்ரைட்டு, கிராஸு, ஸ்ட்ரைட்டு பின்னாடி தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டு. 1 2s are 2, அடுத்து கிராஸு 2 2s are 4, 1 4s are 4, 4 + 4 8. அடுத்த ஸ்ட்ரைட்டு 2 4s are 8. அவ்வளோதான். 21 42 பெருக்கணும்னா 882. சரிங்களா? அடுத்து 4 2s are 8, அடுத்து 2 2s are 4, 4 3s are 12, 12 4s are 12 + 4 16, 16க்கு 6, 1 மைண்டில் வச்சுக்குவோம். 2 3s are 6, 6 + 1 7. ஓகேவா? 1 2s are 2, 1 4s are 4, 8 2s are 16, 16 + 4 is 20, 20க்கு 0, 2, 8 4s are 32, 32 + 2 34, 3402. 42ஐயும் 81ஐயும் பெருக்கணும்னா 3402. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷனை கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் மல்டிப்ளிகேஷன்ஸ் டைப்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒரே வீடியோவில் மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லை டைமும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கும், அதனால தான். சரிங்களா? மீதி உள்ள சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உள்ள மீதி உள்ள மல்டிப்ளிகேஷன் டைப்பை பார்ப்போம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.